ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது மெடிசனுடைய பெனிஃபிட்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்கள். நான் அதுக்குண்டான வீடியோவை போடுறேன், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, அசிடைல்சிஸ்டின் மியூகோமிக்ஸ் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும் என்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பெனிஃபிட்ஸ், பயன்கள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். அடர்த்தியான சளியுடன் கூடிய இரும்பல், அடர்த்தியான சளியை கரைக்க இந்த மருந்து உதவுகிறது. மேலும் இரும்பலுடன் சளி வெளியேற உதவுகிறது. சுவாசிக்க எளிதாக்க உதவுகிறது. சிஓபிடி மற்றும் குரோனிக் பிரான்சிட்டிஸ் போன்ற நோய்களுக்கு இந்த மருந்து பயன்படுது. பாராசிட்டமால் ஓவர் டோஸில் இருந்து கல்லீரலை பாதுகாக்க இந்த மருந்து பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய தொற்றுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறது. இந்த மருந்து சளியை இலக்கி அதை வெளியேற உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குளுட்டாதியோன் என்ற ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்டுடைய அளவை அதிகரிக்கும் இந்த மருந்து அடுத்து இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நமது நுரையீரலில் இருக்கக்கூடிய சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அந்த தடிமனான சளியை கரைச்சி இலகுவாக்கி அதை வெளியே கொண்டுட்டு வருது. சளியில் உள்ள தடிமனான அந்த புரோட்டீன் பாண்ட்ஸை இது உடைக்குது. ஸோ இதனால சளி மெலிதாக்கி ஈஸியாக வெளியேற இந்த மருந்து பயன்படுது. குளுட்டாதியோனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட்டை அதிகரிக்க இது பயன்படுது. ஸோ இதனால ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து பாதுகாக்க இந்த மருந்து பயன்படுது. அடுத்து இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப, வயதுக்கேற்ப இதனுடைய டோசேஜ் மாறுபடும். ஸோ இந்த மருந்து தினமும் 1 இல்லைனா 2 முறை எடுத்துக்கலாம். இந்த மருந்தை தண்ணீரில் கரைச்சி குடித்தா நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் நிறைய தண்ணி குடிப்பது ஈஸியாக சளியை வெளியேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். அடுத்து இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்று எரிச்சல், வாயில் துர்நாற்றம் இல்லைனா வித்தியாசமான சுவை, இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள். அடுத்து இந்த மருந்தினுடைய ஆபத்தான பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவியர் அலர்ஜி, ஸ்கின் ரேஷஸ், முகம் அல்லது தொண்டையில் வீக்கம், மூச்சு திணறல், குறிப்பாக ஆஸ்துமா நோயாளிகளுக்கு பிரான்சோஸ்போம் போன்றவை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மருந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க, ஸ்டொமக் அல்சரால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, லிவர் டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அதே போல் மற்ற மருந்துகளை தொடர்ந்து பல வருஷமாக வேறு ஏதாவது நோய்களுக்கு மருந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த மருந்து எடுத்துக்கணும். நீங்களாக எடுத்துக்கக்கூடாது. இந்த மருந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கிடையாது. இது சளியை இலகுவாக்கி ஈஸியாக வெளியே கொண்டுட்டு வர பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. ஸோ இதே போல் உங்களுக்கும் ஏதாவது மெடிசனுடைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்கள். நான் அதுக்குண்டான வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன, இது எப்படி வேலை செய்யுது, இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.